கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு, அகலம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் வச்சு நான் வந்து மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் கழுத்து வெட்டும் பொழுது கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். ஷேப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு கழுத்து வந்து நம்ம ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் துணியில் மேல் பக்கமாக வச்சு 1/4 இன்ச் கணக்கில் தைச்சிட்டு என்ன செய்யணுன்னாக்கா உள் பக்கமாக லைனிங்கை வந்து நம்ம திருப்பிக்கணும். கரெக்டாக 1/4 இன்ச்னால் அந்த 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம தைக்கணும். இப்போ நெக்கில் 1/4 இன்ச் கணக்கில் தைச்சிட்டோம். இப்போ வந்து நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரிஜினல் பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடுங்க. இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ லைனிங்கை வந்து நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ லைனிங்கை வந்து நம்ம உள் பக்கமாக திருப்பிட்டு மீதி எடை தையல் போட்டுக்கணும், படிமான தையல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் ரெண்டுத்தையும் நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணி பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் வந்து அட்டாச் பண்ணி அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான பீசஸ்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சேரீ பீஸ் எடுத்துருக்குறோம். ஸோ சேரீ பீஸில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான கலரில் எல்லோ கலரில் இருக்குது. நான் 2 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரைட் பீஸே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு ரிப்பன் மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான், கிராஸ் பீஸ் எதுவும் எடுக்கலை. ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட் பீஸ் எடுக்கிறோம். ஸோ இது வந்து டபுள் பீடிங் ரெடி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு பார்டர் பார்த்திங்கன்னா பிங்க் கலர், இந்த ப்ளவுஸுடைய பார்டர் பார்த்திங்கன்னா பிங்க் கலர். 1 இன்ச் அகலத்தில் நீட்டாக நம்ம ஒரு ரிப்பன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலரும் பிங்க் கலரும் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பீடிங் வந்து ரெடி பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னாக்கா எல்லோ கலர் வந்துட்டு இந்த மாதிரி டபுளாக மடித்து சென்டரில் ஒரு பெரிய தையல் போட்டுக்கலாம். இப்போ எல்லோ கலர் பீடிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம 1 இன்ச் பீஸ் இருக்கு இல்லைங்களா பிங்க் கலர், அந்த பிங்க் கலரும் சேம் எல்லோ கலரில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மெத்தடில் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த எல்லோ கலர் பீடிங் மேலே இந்த பிங்க் கலர் பீடிங்கை வச்சு 2 சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிடணும். எல்லோ கலர் பீடிங் மேலே நம்ம அட்டாச் பண்ணும்பொழுது அதை கரெக்டாக கேப் வந்து 2 சைடும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி கேப் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அதாவது எல்லோ கலர் பீடிங்க்கு மேலே பிங்க் கலர் பீடிங்கை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபினிஷிங்காக. இப்போ இந்த பீடிங் என்ன செய்யணுன்னாக்கா ஒரு 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா நெக் எடுத்துக்கலாம். அதாவது ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சு எத்தனை பீஸ் வருது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சா நமக்கு பீசஸ்லாம் பத்தும் அப்படின்றத கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு பீஸ்லேருந்து இன்னொரு பீஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம கேப் விடுறோமோ அந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒன் சைடு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒன் சைடு தைச்சிட்டு இப்போ அதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இந்த சைடு ரைட் சைடு நம்ம இதே மார்க்கிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண அந்த பீடிங் மேலே மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு இது நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே ஆப்போசிட்டாக இது மாதிரி மடித்து போடுங்க. மடித்து போட்டுட்டு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அந்த மார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும்.
ஸோ இந்த பக்கம் அந்த மார்க்கிங்கை கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க, நல்லா டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு அந்த மார்க்கிங் கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த சைடும் இந்த சின்ன சின்ன பீசஸ் நீங்கள் வச்சு தைச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரே மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும் ரெண்டு சைடும். முக்கியமாக இதில் வந்து மெஷர்மெண்ட்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ 2 சைடும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஓரத்தில் கழுத்து ஓரத்தில் பிசுறு எதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து சரி பண்ணிவிடுங்க, அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இப்போ நெக்கில் நம்ம என்ன செய்யணுன்னாக்கா லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதான் நம்ம ரெடிமேட் லேஸ் கோல்டன் லேஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த ரெடிமேட் லேஸை வச்சு கழுத்து ஒட்டி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். நீங்கள் சேரீக்கு மேட்சிங்காகவே நீங்கள் வந்து பார்டர் ரெடி பண்ணி வைக்கணுன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் ப்ளஸ் பிங்க் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கிராஸ் பீஸில் நீங்கள் லேஸ் ரெடி பண்ணி கூட இந்த மாதிரி இந்த ரெடிமேட் லேஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த லேஸும் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிராஸ் பீஸில் நம்ம லேஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராஸ் பீஸில் நம்ம எப்படி பீடிங் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ரெடிமேட் லேஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம நெக்கு ஒட்டி ஒரு லேயர் வச்சுட்டோம். இப்போ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தைக்கிற மாதிரி இன்னொரு லேயர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த ரெண்டாவது லேயர் வைக்கும் பொழுதும் கூட நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி வைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா சென்டரில் கேப் நம்ம எவ்வளோ விடுறோம் அப்படின்றத கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சரியாக ஒரே மெஷர்மெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஒரு இடத்துல 1 இன்ச்சு ஒரு இடத்துல 1/2 இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக நீங்கள் மார்க்கிங் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 1 இன்ச்சு கேப் அளவுக்கு வரும்னு சொன்னால் மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம அது கரெக்டாக ஒரே மெஷர்மெண்ட் கணக்கு பார்த்து நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சு கேப் விட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அதாவது 2 லேஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு கேப் விட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம் ரெண்டாவது லேயர் வச்சு. இப்போ ரெண்டாவது லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த பிசரெல்லாம் வந்து கவர் ஆகிடணும். அது கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம அவுட்டரில் ஒரு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். டபுள் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், பார்க்க இப்போவே அழகாக இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா சென்டரில் ஒரு லேஸ் ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஸ் பீஸில் நீங்கள் இந்த மாதிரி பீடிங் ரெடி பண்ணி நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிராஸ் பீஸில் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸில் நீங்கள் பீடிங் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சிங்க எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸில் பீடிங் வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, இந்த நெக்கில் என்ன செய்யணுன்னாக்கா சென்டரில் வச்சு நம்ம இந்த எல்லோ கலர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸுடைய சேரீ பார்த்திங்கன்னா எல்லோ கலர். ஸோ அதனால் வந்து கான்ட்ராஸ்ட்டாக நம்ம எல்லோ கலரில் வச்சு சென்டரில் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து மேட்சிங் நூல் போட்டு ஸ்டிச் பண்ணணும். நூல்லாம் பார்த்திங்கன்னா மேட்சிங்காக நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணோன்னு சொன்னாக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஃபுல் கிராஸ் பீஸ் போட்டதால தான் நமக்கு ஃபினிஷிங்காக வந்துட்டு பெண்ட் பண்ண முடியுது. இப்போ சென்டரில் எல்லோ கலர் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த லேஸில் பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் பெரிய தையல் போட்டிருப்போம். அந்த பெரிய தையெல்லாம் பிரிச்சிட்டோன்னு சொன்னாக்கா டோட்டலாக ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ளவுஸ் எவ்வளோ பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.